ஹலோ ஹால். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணி போல் தான் எழுந்திரிச்சேன். சீக்கிரமாக எழுந்திச்சி இன்றைக்கி ஆடி பெருக்கே, ஸோ நல்லா பெருசு பெருசாக கோலம் போடலாம் தான் பார்த்தேன். பட் நைட்டு நல்லா மழை பெஞ்சிருந்ததுனால நான் ஏங்குறப்ப கூட லைட்டாக தூற்ற போட்டுகிட்டே தான் இருந்தது. ஸோ அதனால் நான் 5 மணிக்கு எழுந்திச்சி குளிச்சுட்டு வந்துட்டு தான் நான் வாசலில் படிக்கட்டை மட்டும் கோலம் போட்டுட்டேன். ஏன்னா வெளியிலலாம் கோலம் போட்டால் கண்டிப்பாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது, திருப்பி நனைஞ்சிரும் அப்படின்றதுனால. இன்றைக்கி ஆடி பெருத்துட்டு யார் யார் வீட்டில் எப்படி எப்படி கும்பிட்றீங்கன்னு தெரில. நான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் கும்பிடுவேன். இந்த ஆடி பெருத்துட்டு நம்ம எது செஞ்சாலும் அது பெருகிட்டே போகும்னு சொல்லுவாங்க. முக்கியமாக அந்த தாலி கயிறு வச்சு கொடுக்கறது, அந்த சுமங்கலிக்கெல்லாம் அந்த மாங்கல்யம் வச்சு கொடுக்குறதெல்லாம் ரொம்ப விசேஷம் இந்த டைமில். தாலி பிச்சு தோற்றுறது கூட ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி தாலியெல்லாம் பிச்சு தோற்றல. அந்தமாரி பிச்சு தோற்றணுன்ற நிலைமையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி காலையிலே அதை பிரித்து மாற்றி வச்சுக்கலாம். மதியானம் 11, 12 மணி போல் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரோ இல்லை வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாலும் எடுத்து போட்டுக்கலாம். எனக்கு நல்லாவே இருந்ததுனால நான் அதை வாஷ் பண்ணி சாமிக்கிட்ட மஞ்சள் குங்குமம் பூ வச்சுட்டேன். பூஜை முடிச்சிட்ட பாரு நல்ல நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரர் அவரை வச்சு போட்டு விட சொல்லலான்னு சொல்லிட்டு பிரசாதமாக நான் வந்துட்டு கொஞ்சமாக பழம், உப்பு, மஞ்சள் மட்டும் நேற்றே வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சுருந்தேன். அப்புறமேட்டா தாப்பரிசி ரெடி பண்ணியிருந்தேன். தாப்பரிசியில் பச்சரிசி, வெல்லம், தேங்காய் போட்டுருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் எங்கிட்ட இல்லாதனால வெறும் பச்சரிசி, வெல்லம் மட்டும் போட்டிருந்தேன். கொஞ்சமாக பாயாசமும் ரெடி பண்ணிவிட்டு எப்பயும் போல் எனக்கு சுமங்கலுக்கு என்னென்ன தேவையோ வளையல், மஞ்சள் குங்குமம், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, பூ இதெல்லாமே வாங்கி வச்சுருந்து நான் இன்றைக்கான பூஜை இப்படி தான் சிம்பிளாக பண்ணேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஆடி பெருத்துட்டு என்னென்ன பண்ணேன்னு சொல்லுங்கள். ஆடி பெருத்தினாலே முக்கியமாக இந்த கிணறு, மோட்டரு, பைப்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தண்ணீர் சம்மந்தப்பட்ட இடத்துக்கெல்லாம் பூஜை பண்ணணும். நான் வந்து கிச்சனில் இருக்கிற பைப்புக்கு மட்டும் நைட்டே மஞ்சள் குங்குமம் வச்சு காலையில் கற்பூரம் காட்டுறப்ப அந்த பைப்புக்கும் சேர்த்து காட்டி பூஜையை நிறைவு பண்ணிட்டேன். இன்றைக்கி எல்லோரும் தோணுற விஷயத்துக்கு வளமும் நலமும் பெருகி வர நானும் சாமிக்கிட்ட வேண்டி